ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது விவசாயிகளுக்காக பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் 2026க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இப்போ தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்புகளிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வருஷத்துக்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன பருவம் அப்படின்னா காரிஃப் பருவம் இருக்கு பாருங்க. குறுவை பருவத்தில் மாநிலத்தில் 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளை செயல்படுத்தப்படும். தற்போது அனைத்து மாவட்டங்களிலுமே கார், குறுவை, சொர்ணாவரி, நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அனைத்து குறுவ பயிர் சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சுமார் 6 லட்சம் ஏக்கரில் குறுவை நெற்பயிர் பயிரிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் பருவமழை கம்மியாக அப்படின்ற காரணத்தால் மேபி உங்களுடைய பயிர்கள் சேதாரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பயிர் காப்பீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. பயிர் காப்பீடு பண்ணுறீங்க அப்படின்னா இயற்கை சீரால் உங்கள் பயிர் சேதாரம் அடையும் பட்சத்தில் உங்களுக்கு நிவாரணம் வழங்குவாங்க. அதனால் நீங்கள் பயிர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 15/7/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். குறுவை நெற்பயிருக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காப்பீடு செய்வதற்கு 15/7/2026 கடைசி தேதி. மற்ற மாவட்டங்களில் ஜூலை 31 கடைசி தேதி அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெல் பயிர் மட்டும் 15/7, மற்றதுக்கு ஜூலை 31 கடைசி தேதிங்க. அதனால் அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பயிர் வச்சிருப்பதற்கான சிட்டா காப்பி, அதேமாரி என்ன பயிர் வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஏக்கருக்கு பயிர் வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான அடங்கல் காப்பி விஓ கிட்ட வாங்கணும். இதை தவிர்த்து உங்கள் ஆதார் கார்டு கேட்பாங்க, பேங்க் புக் கேட்பாங்க. இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது. ஒருவேளை நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா குத்தகைக்கான காப்பி அந்த மாதிரிலாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்குங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறவங்க சிஎஸ்சி மூலமாக, நியரஸ்டாக இருக்க சிஎஸ்சி மூலமாக பயிர் காப்பீட்டுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நீங்களே கூட அப்ளை பண்ணலாம் ஓப்பன் போர்ட்டலில். பட் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ண சொல்ல ஒரு சில சிரமங்கள் இருக்குங்க. மேபி நல்லா தான் ஒர்க் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேபி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் போர்ட்டல்லே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னமான பயிர்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் பயிர் காப்பீடு பண்ணலாம், ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. pmfby.government.in இந்த வெப்சைட் வந்தீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த பயிர் காப்பீடு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள். ஃபார்மர் கார்னர் ஆக்சஸ் அப்ளை ஃபார் கிராப் இன்சூரன்ஸ் பை யுவர் செல்ஃப். நீங்களே அப்ளை பண்ணலாம். இன்ட்ரோலோ கொடுத்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ஃபார்மர் லாகின் ஃபார்மரை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் 2 இயர்ஸ் பேக். நீங்கள் வேணால் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிஎஸ்சி மூலமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர்னு கால்குலேட் நவ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். முதல்ல சீசன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு காரிஃப் சீசன் இருக்குது. ஸோ காரிஃப் செட் பண்ணிட்டு இயர் 2026 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஊரில் என்னமான பயிருக்கெல்லாம் பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படின்னா பனானா, வாழை வச்சுருக்கீங்க, நிலக்கடலை வச்சுருக்கீங்க, லிட்டில் மில்லட், மைசா மக்காச்சோளம் வச்சுருக்கோங்க, பேடி ஒன்று அப்படின்னா நெல் பயிர் வச்சுருக்கோங்க, பிஎல் மில்லட், டாப்பிக்கோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்க, விருதுநகர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வேறு பயிர் இருக்கும். ஸோ பனானா கொடுத்துருக்காங்க, உளுந்து, காட்டன், கிரீன் கிராம் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் நட், மைசா, ஆனியன் போன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாரி உங்களுக்கான பயிர்கள் மாறுபடும். டியூட்டிக்குன்னு எடுத்துறீங்க அப்படின்னா பனானா மட்டும்தான் பயிர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பத்தூர் இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்னமான பயிர் பனானா,
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னமான பயிர் இருக்குது அப்படின்ற மாரி. ஸோ இப்போ அந்த பயிர் இப்போ நீங்கள் ஒரு பயிர் வைக்க போகிறீங்க அப்படின்னா என்ன கிராப், நான் இப்போதைக்கு நெல் வந்து சர்ச் பண்ணுறேன். நெல் பயிர் வைக்க போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஏரியா இன் ஹெக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க 0.40 தான் உங்களுக்கு ஒரு ஏக்கர்னு அர்த்தங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு சர்ச் நீங்கள் 0 ஏக்கர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் நெல் பயிர். ஸோ நெல் பயிர் ஒரு ஏக்கராவுக்கு ப்ரீமியம் பெய்டு பை ஃபார்மர் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 754 ரூபா. ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பெய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1083 ரூபா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சம் இன்சூர்டு, அதாவது சம் இன்சூர்டு அப்படின்னா ஒரு வேளை பயிர் சேதாரம் அடைந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தருவாங்க அப்படின்னா 37,741 ரூபா பயிர் இழப்பீடாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அமௌண்ட்டுங்க. ஸோ நீங்கள் 754 ரூபா மட்டும் ஒரு ஏக்கருக்கு பே பண்ணால் போதுமானது. கூடவே கவர்மெண்ட் ஒரு 1083 ரூபா உங்களுக்கு பே பண்ணுறாங்க. சம் இன்சூர்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட் அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/7/2026 அதான் கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் டெபிட் டேட், அதாவது நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கான கடைசி டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான டீட்டெயில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பயிருக்கும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக் எது, நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பயிர் வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெக்டர், இப்போ நீங்கள் 2 ஏக்கர் வைக்க போகிறீங்க அப்படின்னா 0.80 கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாலிசி ஐடி வரும், அந்த நம்பர் கேப்சாலாம் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பயிர் காப்பீடு பண்ணுறீங்க அப்படின்னா மழையின் காரணமாகவோ அல்லது ஏதாச்சும் இயற்கை பேரிடரால் உங்களுக்கு பயிர் சேதாரம் அடைதனா மட்டும்தான் இந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. மற்றபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் உங்களுடைய பயிர் சேதாரம் அடையும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க. கம்மியான அமௌண்ட்டு தான் பே பண்ண போகிறீங்க. அதனால் விவசாயிகள் மறக்காமல் பயிர் காப்பீடு பண்ணிக்கோங்க. காரிஃப் பருவத்துக்கு மட்டும். ராபி சீசனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து ஒரு 3 to 4 months ஆகும். அது ராபி பருவத்துக்கு அப்போ பயிர் வைக்கிறவங்க அப்போ நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு காரிஃப் பருவத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க. நியரஸ்டாக இருக்க சிஎஸ்சியில் போயிட்டு பயிர் காப்பீடு பண்ண பாருங்கள். கடைசி தேதிக்குள்ளே அடங்கல் விஓ கிட்ட கண்டிப்பாக அடங்கல் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா அந்த அடங்கல் தான் நீங்கள் என்ன பயிர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஏக்கருக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம பயிர் காப்பீடுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சிட்டா, அடங்கல், உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாமே கம்பல்சரி அவசியமானது. அதனால் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த சரியான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். அதேமாரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான பாலிசி காப்பி கொடுப்பாங்க. அதை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களே கூட அப்ளை பண்ணலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.